சினிமாவில் உச்சத்தை தொட்ட நடிகர் விஜய். நடிகர்கள் ஓரளவிற்கு சினிமாவில் பெயர் எடுத்தவுடன் அடுத்த கட்ட நகர்வாக அரசியலில் பயணம் செய்வார்கள். அப்படி எல்லோரும் பயணம் செய்தாலும் ஒரு சிலரே அரசியலில் ஜெயித்து காட்டுகிறார்கள். அந்த வரிசையில் எம்ஜிஆர் வந்தார், முதலமைச்சரானார். அதே போல விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். தற்பொழுது விஜய் வந்துள்ளார். இவரும் அவர்களைப் போல ரசிகர் கூட்டம் கொண்டவர்தான். மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் இருக்கிறார். கேப்டனை போல அதிரடியாக விஜயின் அரசியலும் இருக்கும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் விஜயை பற்றி பேசியதுதான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதி தாவேகா மதுரை மாநாட்டில் பேசிய விஜய், எம்ஜிஆருடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆரை போன்ற குணம் கொண்ட விஜயகாந்துடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரும் மதுரையை சேர்ந்தவர்தான். அவரை மறக்க முடியாது என்று கூறினார். தளபதி விஜய் தனது பேச்சு மூலம் விஜயகாந்தின் வாக்கு வங்கிக்கு குறிவைக்கிறாரா? இது குறித்து பிரேமலதாவின் விமர்சனத்திற்கு தாவேகா பதில் என்ன? விஜயின் தாவேகாவுடன் தேமுதிக கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் என பலரும் பேசி வருகின்றனர். தளபதி விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய பின்னர் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படத்தில் AI தொழில்நுட்பத்தை கொண்டு கேப்டன் விஜயகாந்தை தோன்ற செய்தார். விஜயகாந்த் மறைவின் பொழுது நேரில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருந்தார். கோட் படத்தில் கேப்டன் காட்சி வைக்க அனுமதியை பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து பெற்றிருந்தார். விஜயகாந்த் மறைந்த பிறகு அந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் அவரை திரையில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அரசியல் மேடையில் நேரடியாக விஜயகாந்த் பெயரை அவர் பயன்படுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட தேமுதிக விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்கள் கூட்டணி உறுதிப்படுத்தும் விதமாக விஜயகாந்த் மகன் நடிக்கும் அடுத்த படத்தில் விஜய் கெஸ்ட் ரோலில் நடிக்க வாய்ப்பிருக்கிறதா? இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா? ஏற்கனவே சண்முக பாண்டியனை சந்தித்து திரைத்துறையில் உதவி வேண்டும் என்றால் தயங்காமல் கேட்க வேண்டும் என கூறியிருந்தாரா? விஜய் சொன்ன வார்த்தையால் சண்முக பாண்டியன் நெகிழ்ந்து விட்டாரா? சமீபத்தில் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதும் விஜய் பற்றி பேசியிருந்தார். சண்முக பாண்டியன் படத்தில் விஜய் என்ட்ரி கொடுத்தால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கிடைத்துவிடும். இதனால் சினிமாவில் தனக்கான இடத்தை கேப்டன் மகன் பிடித்து விடுவார். இதனால் தாவேகா மற்றும் தேமுதிக கூட்டணி இணைய வாய்ப்பிருக்கலாம்.